இவங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே ஒரு ஈகோ இருக்கும். அதான் படத்தோட வெற்றி. என்னோட பேர் சிவவேலன். நான் ஒரு ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஆக்டிங் ட்ரெய்னர். மே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலமா என்னோட படத்துக்கும் விருது கிடைச்சிருக்கு. மே ஸ்கிரீன் பண்ணும்போது அந்த ஸ்கிரீனிங் பார்த்து முடிச்சோன்னா அந்த ஆடியன்ஸும் கனெக்ட் ஆயிடுறாங்க. அந்த டைரக்டர், அந்த டீமும் அந்த ஸ்டேஜ்ல ஏறி விவாதம் பண்ணும்போது நல்லது ஒரு புரிதல் கிடைக்குது. எனக்கும் அவங்க கூட ஒரு நல்ல பழக்கவழக்கம் ஏற்பட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளும் எனக்கு அது மூலமா கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு இயக்குனர் மூலம் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க கூட ஒரு நல்ல பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த மை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு. ஆக்டிங்னா என்ன, அதை எப்படிலாம் சொல்லலாம்? நிறைய பேர் ஆக்டிங்கை வெவ்வேறு பார்வையில் பார்க்குறாங்க. நான் ஒரு ட்ரெயினரா, ஒரு ஆக்டரா, என்னோட பார்வையில் சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸை நான் ஒவ்வொரு விதமாக அந்த களத்தில் ஒரு ஜேனர் வீச நான் சொல்றேன். பயிற்சிங்கிறது எல்லா காலகட்டத்திலையுமே முழுமையா நிறைவடையுமா அப்படின்னா கண்டிப்பா நிறைவடையும். அது தியேட்டர்னாலதான் முடியும். தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஏன் அங்கீகாரம் பண்றாங்க அப்படின்னா அவங்க முழுமையான பயிற்சினாலதான். ஒவ்வொருதுக்கும் ஒரு இது இருக்கு. சவுண்டா பேசணும்னு என்ன, வாய்ஸ் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. இந்த வாய்ஸை வெவ்வேறு விதமா சொல்லலாம். இருந்து சொல்லலாம், இந்த இடத்துல இருந்து சொல்லலாம். மூணாவது அப்டமன், இந்த வயிற்று பகுதியிலிருந்து அழுத்தமான எமோஷன் எடுக்கிறதுக்கு சொல்லலாம். எக்ஸசைஸ், பாடி லாங்குவேஜை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்கு. அந்த ரிதத்தை அந்த உடல்மொழி பயிற்சினால அந்த பாடி லாங்குவேஜ் உடல்மொழி கூட எப்படிலாம் பிரிக்கலாம்ங்கிற அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. பாக்குறது, நிறைய பேர் கேமரா ஆங்கிள் பாக்குற பார்வையே நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்க பார்க்கணும், எங்க லுக்கு தெரியாது. கேரக்டர் பார்க்கணும், அந்த காலத்துக்குள்ள சிச்சுவேஷன் புரிஞ்சு லுக் வைஸ் கேமராவுக்கு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னா அது சிலவங்களுக்கு தெரியாது. இது தியேட்டர் ஆர்டிஸ்ட்ல தான் தெளிவா சொல்லி கொடுக்க முடியும். இது ஃபோக்கஸ் பேட்டர்ன். பாடி லாங்குவேஜை ஃபிளெக்சிபிள் ஆக்டிங் எப்படிலாம் பிரிக்கலாம், அதுக்கு ஃபன்னி டோன் இருக்கு, அதுக்கு வாக்கு இருக்கு, அதுக்கு நவரசம் இருக்கு, அதுக்கு வார்ம் அப் இருக்கு, அதுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு. கண்டிப்பா ஃபன்னி டோன் உடல்மொழி கூறுவை வெவ்வேறு விதமா பிரிக்கணும். ஒரு நடிகனோட முக்கியமான உடல்மொழி கூறுல வாய்ஸோட சேர்த்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமானது மைமிங். நம்ம ஷார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும், டீ குடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்தது காய்கறி வெட்டுற மாதிரி இருக்கும். சில மைமிங்னு தனியா ஷோவே பண்றாங்க. மைமிங்கை பேசிக்காவே கத்து வச்சுக்கும். மைமிங்னா என்ன, அது ஏன் நம்மளுக்கு பாடி லாங்குவேஜோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிங் கிளாஸ்ல வெவ்வேறு விதமான ஜேனர் இருக்கு. ஒவ்வொரு ஜேனர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ப்ராக்டிஸ், சவுண்டை எப்படிலாம் எடுக்கிறது அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். மைமிங், ஃபன்னி டூ, ஃபன்னி ஜேனர்ல நவரசம் இருக்கு, ஃபன்னி எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஃபன்னி வார்ம் அப் இருக்கு. வார்ம் அப்ல ஆக்டிங் தனி வார்ம் அப்பே இருக்கு. அதுல நீலியா எக்ஸசைஸ் இருக்கு. உலகத்துல பெரிய பெரிய பிராண்டட் ஆக்டர்ஸ்லாம் இந்த நீலியா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதாக நிறைய புத்தகத்திலையும் வீடியோலையும் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உடல்மொழி கூறி எவ்வேறு விதமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நவரசம், அந்த நவரசத்தை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத அதுல பார்க்கலாம். அடுத்தது விஷுவல் இமேஜினேஷன் ஆக்டிங். கற்பனையில போய் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி கதாபாத்திரத்தை உருவாக்கி நடிக்கிறது. அடுத்தது கண்டென்ட் ஆக்டிங், ரப்பர் டோன், ஃபிளெக்சிபிள் ரிதம் ஆக்டிங், டயலாக் மாடுலேஷன். டயலாக் எப்படிலாம் பிரிக்கலாம், சீன் சீக்வன்சி, ஒரு டயலாக்கை எப்படி கண்டுபிடிச்சு பேசணுங்கிறதுக்காக அதுல நிறைய ஒரு கண்டென்ட் இருக்கு. சப்டெக்ஸ் எப்படி பாக்குறது, கண்டென்ட் எப்படி பாக்குறது, அதுக்குள்ள உயிர் எப்படி கண்டுபிடிச்சு எப்படிலாம் பண்றது அப்படிங்கிறது அந்த விதத்துல அந்த டயலாக் மாடுலேஷன்ல வரும். ஒரு மனிதனுக்கு எக்ஸ்பிரஷன் எவ்வளவுலாம் முக்கியம் அப்படிங்கிறத நவரசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நவரசத்துல அதுக்கு ஒரு வார்ம் அப் ஒண்ணு இருக்கு. அந்த வார்ம் அப் டோனை நம்ம பாடி லாங்குவேஜ்ல, அது பிரீத்திங் எக்ஸசைஸ்ல நம்ம அதை சொல்லணும். அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு. தியேட்ரிக்கல் ஆக்டிங்ல பேசிக் லெவல்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கு. முதல்ல ஒரு நடிகன் உள்ள பயிற்சி பண்றதுக்கு முழுமையான, அதாவது பேசிக் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணா பேச்சு திறமையை மேம்படுத்துறது. அதுக்கு முதல்ல பேப்பர் ரீடிங் ஒரு பயிற்சி உண்டு. பேப்பர் தொடர்ந்து படிக்கிறது, அது சவுண்டா பயிற்சி பண்றது, அது நவரசத்துல படிக்கிறது. நான் ஸ்டாப் ஸ்பீச், ஸ்டோரி டெல்லிங், நவரச ஸ்டோரி டெல்லிங், நவரச பாடி ஸ்டோரி டெல்லிங். இந்த மாதிரி கண்டென்ட்டா பிரிக்கலாம், நிறைய பிரிக்கலாம். ஒரு ஆக்டருக்கு புரிதல் நடை, பாடி லாங்குவேஜ், இந்த ஸ்ட்ரக்சர்ல போனா இந்த சிலபஸ் பேசிக்க நம்ம ஆரம்பிச்சதை படிக்கிறதுக்கும் இந்த பேசிக் நடைப்பயிற்சிக்கும்
ஒரு பாடி லாங்குவேஜுக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்கும். இது தியேட்ரிக்கல்ல தான் அதிகமாக இது சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது கண்டென்ட் ஆக்டிங் சொல்லுவாங்க. பென்சிலு, பால், அந்த கூழாங்கல்லு, இந்த மாதிரி ஒரு உலக சினிமாவில் நடக்கிற ஒரு ஒர்க் ஷாப் களம், அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அடுத்தது வந்து வார்ம் அப்லே நம்ம பாடி லாங்குவேஜுக்கான ஒர்க் அவுட் வார்ம் அப் இருக்கு, ரிதம் இருக்கு, தாளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டைலாக்கு வந்து நம்ம நிறைய வகையில் பிரிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஃபன்னியில் டைலாக் பேசுறது, கிளவுன்ல டைலாக் பேசுறது, ஒரே ஒரு டைலாக் நவரசத்துல பேசி பார்க்கறது, ஒரு சீனை வந்து 2 ஷாட்ல பேசி பார்க்கறது, 3 பேர் இருக்கிற மாதிரி பிரிச்சு பார்த்து பேசுறது, அப்படியே உல்டாவா நடிச்சு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. அடுத்தது கலர்ஸ். கலர்ஸ்னா டிராமால வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நவரச சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கலர்ஸ் ஒன்று உண்டு. இந்த கலர்ஸ்னா என்னன்னா, ஒரு கலர் சொல்லுவோம், மெரூன், ப்ளூ, பச்சை மிக்ஸ் பண்ணா என்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மிக்ஸ் பண்ணா பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி கலர் சிலபஸ்க்குள்ள போனா அவ்வளவு விதமான ஒரு ஆக்டிங் வேரியன்ஸ் நிறைய பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு சிலபஸ் இங்க இருக்கு. இந்த சிலபஸ்க்குள்ள உள்ள போய் பயிற்சி பண்ணாதான் அது முழுமையா ஒரு நடிகனுக்கு முடிவடையும். மே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 4வது வருஷத்துல டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் என்னோட படத்துக்கு மெயில எனக்கு அவார்டு கிடைக்கணும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறேன். மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.